எதிர்பார்த்ததற்கான முடிவை ஆண்டவர் தருவாரு. எப்படி ஒரு மாணவன் தன்னுடைய எக்ஸாம் எழுதி அதனுடைய ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறானோ, நல்ல ரிசல்ட் வரணும்னு சொல்லி காத்திருப்பாங்க. அதே போல நீங்களும் ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்கிறீர்கள். ஏதோ ஒரு காரியத்துக்காக பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்கள். எனக்கு பிரியமானவர்களே, தேவன் அந்த எதிர்பார்ப்பை இந்த மாசத்துல உங்களுடைய வாழ்க்கையில பூர்த்தி செய்வார். அது உங்களுடைய பிசினஸ்லயா இருக்கலாம், உங்களுடைய படிப்பு விஷயத்திலயா இருக்கலாம், ஏதோ ஒரு இன்டர்வியூல நீங்க போயிட்டு வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய எதிர்பார்ப்புக்கான நல்ல முடிவு ஆண்டவர் இந்த மாதத்துல தரப்போகிறார். அது தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவாகவும் நன்மைக்காகவும் காணப்படும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முடிவுகளை தரப்போகிறார். உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணுகிற ஒரு மாதமாக இது காணப்படும். இந்த வார்த்தை விசுவாசிங்க. இந்த மாசத்துல கர்த்தருடைய வாழ்க்கையில செய்யப்போகிற ஒவ்வொரு காரியங்களும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் காணப்படும். கர்த்தர் உங்களை மறக்கல. எல்லா காரியத்தை ஆண்டவர் நினைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்து உங்களை மகிழ பண்ணுவார். இந்த மாதத்துல நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற மாதமாக இருக்கும். ஏன் நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்வீர்கள் என்றால், நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நடத்தி தரப்போகிறார்.